நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு 2 கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். முல்லைக்கு பாரி தேர் கொடுத்தாரு. அது எப்படின்னா, அவர் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனார். அப்போ போகும்போது என்ன பண்ணியிருக்காரு, போயிட்டே இருக்கும்போது ஒரு முல்லை கொடி அவர் தேர் சக்கரத்தில் சிக்கின உடனே உடனே அவர் என்ன பண்ணார், அந்த தேர் உடனே காவலாளிகள்லாம் போய் அந்த கொடி எல்லாம் வெட்டி வீசிடுமா ராஜாங்க. இல்லை, இது என் தேரில் மாட்டிக்கிச்சு. அதனால் அந்த கொடிகள்லாம் என் தேர்தலே படர்ந்து நல்லா வளர்க்கணும். இதுதான் அதான் அவருக்கு அதிகமாக முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. அவர் அதனால தான் அவருக்கு பாரி வள்ளல்னு பேருங்க. அவருக்கு தேருக்கே அவர் கொடிய பரிசாளித்ததுனால தான் அவருக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு பேர். அடுத்தது இன்னொரு கதை. ஔவையாருக்கு கனி கொடுத்த அதியமான். ஒரு நாள் அரசவையில் ஔவையார் எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் காட்டில் போயிட்டு ஒரு நெல்லிக்கனி, அந்த ஒரு நெல்லிக்காய் பறிச்சுட்டு ராஜா ராஜா இந்தாங்க, நீங்கள் இதை சாப்பிட்டு ரொம்ப நாள் வாழலாம் ராஜா அப்படின்னு. உடனே இந்த ராஜா, நான் அதிக நாள் இருந்து என்ன பண்ணேன், ஆனால் இந்த நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்தா ஔவையார் தமிழுக்கு நல்ல தொண்டாற்றுவாங்க அப்படின்னு உடனே ஔவையாருக்கு நீ இந்த நெல்லிக்கனியை கொடுங்க. உடனே ஔவையாருக்கு நெகிழ்ந்து போச்சு. ஆஹா மன்னா, நீ உனக்கு எவ்வளோ அக்கறை, தமிழ் மேலே உனக்கு எவ்வளோ பற்று. நான் வாழ்ந்த தமிழ் வாழன்ட்டு நீ எனக்கு நெல்லிக்கனி பரிசு கொடுத்திய ராஜா, உனக்கு கோடான கோடி நன்றின்னு உடனே அவர் மேலே ஒரு பாட்டு. அன்னைக்கு அவர் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்ததுனால தான் நம்ம இன்றைக்கும் அதியமான் கதையை நம்ம பேசி எல்லாரும் போகணும். இதுலேருந்து என்ன தெரியுது, தனக்கு ஒரு ராஜாவுக்கு நெல்லிக்கனி கொடுத்தாலும் அவர் எனக்கு வேண்டாம், ஔவையார் தான் ரொம்ப நாள் வாழணுன்னு உடனே ஔவையாருக்கே அந்த நெல்லிக்கனி பரிசு. உடனே எல்லாரும் ராஜாவுக்கு நன்றி சொல்லி, ஔவையாருக்கு நன்றி சொல்லி, அந்த நெல்லிக்கனி எடுத்துகிட்டு வந்தவனுக்கு நன்றி சொல்லி எல்லாரும் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி ஔவையாருக்கு அந்த நெல்லிக்காயை பரிசு கொடுத்தார். நன்றி வணக்கம்.